லவ் சொல்லப்போன லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஒரே சொல்லில் காதல் கோட்டையை தகர்த்த கமல். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. தமிழ் சினிமாவில் சாக்லேட் பாயாக வலம் வந்த கமலஹாசனிடம் காதலை சொல்ல சென்றபோது நடந்த சுவாரஸ்ய சம்பவத்தை நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பகிர்ந்துள்ளார். கரு பழனியப்பன் இயக்கிய பிரிவோம் சந்திப்போம் படம் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானவர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அப்படத்தில் ஸ்னேகாவின் தாயாக நடித்திருந்தார் லக்ஷ்மி. இதையடுத்து மிஷ்கினின் யுத்தம் செய், சமுத்திரக்கனி இயக்கிய நாடோடிகள், சுசீந்திரனின் நான் மகான் அல்ல என தொடர்ந்து முன்னணி இயக்குநர்களின் படங்களில் அம்மா வேடங்களில் நடித்து புகழ்பெற்ற இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு ஆரோகணம் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார். பின்னர் நெருங்கி வா, முத்தமிடாதே, அம்மணி, ஹவுஸ் ஓனர், ஆர் யூ ஓகே பேபி போன்ற திரைப்படங்களையும் அவர் இயக்கினார். இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு ஜீ தமிழில் ஒளிபரப்பான சொல்வதெல்லாம் உண்மை என்கிற ரியாலிட்டி ஷோவை நடத்தினார். குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நிகழ்ச்சியான இதில் நடுவராக இருந்து மத்தியஸ்தம் செய்து வைத்து வந்தார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அவர் சினிமாவில் நடித்து பாப்புலர் ஆனதை விட இந்த நிகழ்ச்சியை நடத்தி பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆனார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அவர் பேசிய "என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா" என்கிற வசனம் இன்றளவும் மீம் டெம்ப்ளேட்டாக இருந்து வருகிறது. அந்நிகழ்ச்சியை வெற்றிகரமாக 1500 எபிசோடுகள் தொகுத்து வழங்கினார். தற்போது நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு 60 வயதாகிறது. இந்த வயதிலும் குக் வித் கோமாளி என்கிற ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்று தன்னுடைய சமையல் திறமையை வெளிப்படுத்தி வருகிறார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அதில் சக போட்டியாளர்களுக்கு செம்ம டஃப் கொடுத்து வருகிறார். இவரின் கேரளா சமையலுக்கு அங்குள்ள நடுவர்கள் அடிமையாகிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வார வாரம் வித்தியாசமாக சமைத்து அசத்தி வரும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இந்த சீசனில் ஃபைனலிஸ்டாக இருப்பார் என்றும் நெட்டிசன்கள் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் போது தான் கமலை காதலித்த கதையை கூறியிருக்கிறார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். கல்லூரி நாட்களில் இருந்தே கமல்ஹாசனை காதலித்ததாகவும், ஒருமுறை அவரை நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்த போது அவரிடம் காதலை சொல்லிவிட வேண்டும் என்கிற ஐடியாவில் அவரை சந்திக்க சென்றிருக்கிறார் லக்ஷ்மி. ஆனால் அவர் காதலை சொல்லும் முன் கமல் அவரை தங்கச்சி என அழைத்து விட்டாராம். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் அவரிடம் காதலை சொல்லாமல் தன் காதல் கோட்டையை தகர்த்து கொண்டு அங்கிருந்து திரும்பி வந்து விட்டாராம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.